Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா how to remove ஒரு மேக்கப் ப்ராப்பர்லி அண்ட் டீப்லி. ஸோ வந்துட்டு மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது நூற்றுக்கு வந்து ஒரு 95% to 99% மேக்கப்பை நான் வந்துட்டு ஈவன் 100% கூட சொல்லலாம். ஸோ மேக்கப் வந்து எப்படி நான் ரிமூவ் பண்ணுறேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேங்கிறத வந்து காட்ட போகிறேன். ஜஸ்ட் மேக்கப் ரிமூவர் மட்டும் நான் வந்துட்டு காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் வரை உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் பேண்ட் ஆர் எனி பேண்ட் ஒரு கிளிப் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஹேரை வந்து டைப் பண்ணிக்கிறோம், அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு கிளென்சிங் பாம் ஒரு கிளென்சிங் ஆயில் இல்லாட்டா ஒரு கோகனட் ஆயிலுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டர்ட், ஆயில், மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் எல்லாமே உங்களுக்கு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகி டிசால்வ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக உங்களுக்கு இருக்கும். அது நல்லா போர்ஸையும் டீப்பாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி உள்ளே உள்ளதை நல்லா டிசால்வ் பண்ணி உங்களுக்கு நல்லாவே மெல்ட் பண்ணி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீன் ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு கிளென்சிங் பாம் மாதிரி இல்லாட்டா ஒரு கிளென்சிங் லோஷன் நான் வந்துட்டு ஃபேஸில் யூஸ் பண்ணுறேன். ஈவன் நீங்கள் கிளென்சிங் மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா உங்கள் ஒரு 1 to 2 மினிட்டுக்கு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஐஸ், லிப்ஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்கள் மேக்கப் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் கூட நல்லாவே மெல்ட் ஆகிடும். இது வந்து என்னோடய ரூட்டீன் தான், நான் எப்படி பண்ணுறேங்க தான் உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன். ஸோ தேவைப்படுற அளவில் நீங்கள் வந்து கிளென்சிங் மில்க் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இல்லை கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறங்க உங்ககிட்ட இருக்கிறது. பட் நல்ல குவாலிட்டியானது நல்ல பிராண்டட் ஒன்றா யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ஒரு 1 to 2 மினிட்டுக்கு நீங்கள் வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கிறங்க. ஸோ அந்த மேக்கப் ஃபேஸில் எந்த தண்ணியும் படக்கூடாது, எதுவுமே படக்கூடாது. அப்படியே அந்த ட்ரை ஃபேஸில் இந்த அளவு நீங்கள் வந்து தேவைப்படுற அளவு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு, ஸோ உங்கள் 2 பாம் ஆஃப் யுவர் ஹேண்ட் வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ அதை வச்சு நல்லாவும் உங்கள் மேக்கப் வந்து மெல்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலான சர்க்குலர் மோஷனில் நல்லா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. உங்கள் சீக் ஏரியா, சின் ஏரியா, ஃபோர்ஹெட் ஏரியா, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நோஸ் ஏரியா, அந்த ஏரியா அண்ட் ஆல்சோ நெக்கு கூட அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ இது நல்லா உங்கள் க்ளீன் ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா உங்கள் மேக்கப்பை மெல்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்கள் ஐஸில் ஸோ ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் வந்து பண்ணிக்கிறோங்க. உங்கள் ஐ ஷேடோ, மஸ்காரா, ஐலைனர் எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும். ஈவன் உங்கள் காஜல் கூட இதாகிடும். காஜல் நம்ம வந்துட்டு காட்டன் பட் வச்சு செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறோங்க. பிகாஸ் கண்ணுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் வந்து போயிடக்கூடாது, அதனால தான். ஸோ ஸ்டெப் 1 வந்து இதுதான். நல்லா ஒரு கிளென்சிங் பாம், கிளென்சிங் ஆயில் ஆர் கிளென்சிங் மில்க் இல்லாட்டா உங்ககிட்ட இருக்கிற கோகோனட் ஆயில், ஒரு விர்ஜின் கோகோனட் ஆயில், ஜொஜோப் ஆயில், ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி உள்ள விர்ஜின் கோகோனட் ஆயில், ஜொஜோப் ஆயில், கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லாவே மேக்கப் வந்து மெல்ட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ லிப்ஸில், உங்கள் ஐப்ரோஸில் எல்லா இடத்துலையும். ஓகே, இப்போ ஸ்டெப் 1 முடிச்சாச்சு. ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் ரிமூவர் இல்லாட்டா ஒரு மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. யூஸ்வலி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு மேக்கப் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒரு சிலர் மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணிட்டு கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்துட்டு எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கிளென்சிங் ஆயிலோட ட்ரேஸ்டையும் வந்து எடுத்துடும். இன்னுமே டேட்டா ஆயில், மேக்கப் இம்ப்யூரிட்டிஸ், அந்த ஆயிலில் மெல்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த கிளென்சிங் பாம் ஆயிலில் மெல்ட் ஆகக்கூடிய எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கலர் பாரோட ஆன் த கோ மேக்கப் ரிமூவர் வைப்ஸ், ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு மேக்கப் ரிமூவர் வைப்ஸ், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு அண்ட் ஆல்சோ இந்த மெட்டீரியலும் ஸ்கின்னுக்கு ஹார்ஷாக இருக்காது. ஸோ இதை வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறோங்க. ஸோ இது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். நீங்கள் இன்னுமே வந்து இப்படி மாதிரி பண்ணும்போது மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். பிகாஸ் ஸ்கின் ஆயிலியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே இது கிளைட் ஆகி உங்களுக்கு நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ மேக்கப் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம் வந்து டிஸ்டால் பண்ணிருச்சு. நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலான ப்ரெஷரில் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்ணுறது. ஸோ உங்கள் ஹேர்ஸ் கிட்டக்க ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் ப்ரீத்தபிளாக இருக்கும்.
போர்ஸ் கிளாக் ஆகாது உங்களுக்கு போய் உங்களுக்கு நியூ செல் ஸ்கின்னில் ஃபார்ம் ஆகும். ஸ்கின் நல்லா இன்னுமே உங்களுக்கு பியூட்டிஃபை ஆகும். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து லேயர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா உங்களுக்கு டீப்பாக பெனட்ரேட் ஆகி நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ மேக்கப்போட மட்டும் தூங்கவே கூடாது, இல்லாட்டா உங்களுக்கு ஏஜிங் வந்துடும். ஸ்கின்னில் நிறைய ப்ராப்ளம்ஸ், பிக்மெண்டேஷன், ஆக்னி, ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி வெள்ளை கலரில் இருந்த வைப்ஸ் பாருங்கள் எப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. என்ன வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பிக்மெண்டட் ப்ராடக்ட் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நல்லா ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ முடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஸோ ஃபேஸ் வாஷ் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனி ஃபேஸ் வாஷ் என்னோடய ஸ்கின் டைப் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டர்ட், ஆயில், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இன்னுமே உங்கள் போர்ஸை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். அந்த கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாமோட ட்ரேசஸ், இந்த மேக்கப் ரிமூவோட ட்ரேசஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்து ஒரு க்ளீன் ஸ்டேட் ஆஃப் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ வந்துட்டு நான் அதுதான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு நான் என்னோடய ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி பண்ணணுங்கிறத பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோடய ஃபேஸை நல்லாவே நான் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீனாக பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே கிட்டத்தட்ட ஒரு 90-95% மேக்கப் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு க்ளீன் கிளாத், ஒரு காட்டன் கிளாத் இல்லாட்டா ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் இல்லாட்டா ஃபேஸுக்கு எஸ்பெஷலி ஒரு செப்பரேட் டவல் வச்சு நல்ல ஒரு சாஃப்டான கிளாத் ஊற்றி யூ ஹாவ் டு பேட்ரை இட். ஸோ பேட்ரை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்க்கு நான் அந்த ஜாயோட ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின் ஃப்ரூட் பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணேன். இது ஃப்ரூட் இன்ஃபியூஸ்ட் ஃபேஸ் வாஷ். இது ஸ்கின்னை நல்லா பிரைட்டன்ஸ் பண்ணுது, அட் சேம் டைம் நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. ஸோ நல்லா டர்ட், ஆயில், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணுது. கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருந்து அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், பிகாஸ் கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணுது. பட் நல்ல லேதர் அண்ட் கிளென்சிங் வந்து கொடுக்குது. அதர் ஸ்கின் டைப் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க சம்மர் மான்சூனில் யூஸ் பண்ணிக்கலாம், வின்டரில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதான் வச்சு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் ட்ரை ஸ்கின் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிகாஸ் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸ்கின் வந்துட்டு. ஓகே, இப்போ ஃபேஸ் வச்சு பேட்ரை பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ 4th ஸ்டெப் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மிசலர் வாட்டர். ஸோ மிசலர் வாட்டர் நான் யூஸ் பண்ணேன். மிசலர் வாட்டர் வந்து நம்ம வச்சு ஃபேஸை வந்துட்டு இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது டோனராகவும் ஆக்ட் பண்ணும். அஸ் வெல் அஸ் மிசலர் வாட்டர் வந்து அது இன்னுமே ஒரு டீப்பாக போர்ஸை க்ளீன் பண்ணி டர்ட், ஆயில், இம்ப்யூரிட்டிஸ், மேக்கப் ட்ரேசஸ், ஃபேஸ் கிளென்சர் ட்ரேசஸ், கிளென்சிங் ஆயில் ட்ரேசஸ் எல்லாத்தையுமே நல்லாவே இன்னுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அது நம்ம போய் கழுவும் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் மிசலர் வாட்டர் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மிசலர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பேலை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனி மிசலர் வாட்டர் உங்ககிட்ட இருக்க மிசலர் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, பட் நல்ல பிராண்டட் ஒன்றா யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எடுத்து என்னோடய ஃபேஸை நல்லா ஜென்டிலாக நான் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் ஸ்கின் வந்து ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்கின் கேர்லாம் பண்ணும்போது நல்லா சூதன் காமாயிரும் உங்களுக்கு. தயவுசெய்து மேக்கப் போட்டு மட்டும் தூங்கிடாதீங்க. ஸ்கின் கேர் நைட் டைம் ஸ்கின் கேர் பண்ணாட்டாலும் பரவாயில்லை, மேக்கப்பாவது ரிமூவ் பண்ணிவிட்டு படுங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேஸை வச்சு கிளென்ஸ் பண்ணிட்டாது அப்படியே படுங்க. இவ்வளோ தூரம் பாருங்கள், நான் கிளென்ஸ் பண்ணியும் என்னோடய அந்த ஸ்பாஞ்சில் வந்து இன்னும் டர்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ அதான் சொல்கிறேன், 95% to 100% உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். ஸோ ஒரு க்ளீன் ஃபேஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். பிகாஸ் அந்த பிரைட் அண்ட் க்ளோவிலே உங்களுக்கு வந்து தெரியும். நான் க்ளீன் பண்ண பாருங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக வந்து இருக்குது. ஸோ நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ரொம்ப மைல்டு அண்ட் ஜென்டிலான மோஷனில் நீங்கள் வந்துட்டு ஸ்வீப் பண்ணுங்கள், ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நைட் டைம் ஸ்கின் கேர் நான் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ மிசலர் வாட்டர் அப்ளை பண்ண பிறகு ஏர் ட்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா நான் டோனர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அந்த பயோட்டிக்கார்ட பயோ குக்கும்பர் போர்ட்ரைட்டிங் ரெஃப்ரெஷிங் டோனர் வித் ஹிமாலயன் வாட்டர், ஸோ இந்த டோனர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நல்ல ஒரு ஆல்கஹால் ஃப்ரீ டோனர், நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும், நல்லா கூல் ஸ்டோன்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணும் ஸ்கின்னை வந்துட்டு. ஸோ இது வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோரியல் பாரிஸோட ரீவைட் லிஃப்ட் கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ் ஸ்மூத்தனிங் ப்ளஸ் ரேடியன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டோனர் ப்ளஸ் வந்து ஒரு வாட்டரி சீரம் ரெண்டுமே மிக்ஸ் ஆகுனது. நல்லா ஸ்கின்னுக்குள்ளே டீப்பாக பெனட்ரேட் ஆகுது, உங்களுக்கு நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. ஆக்னி, பிம்பிள், ரெட்னஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே உங்களுக்கு குறைச்சி ஸ்கின்னை சூத் அண்ட் காம் பண்ணுது. அட் சேம் டைம் நல்ல ஒரு ரேடியன்ஸ் அண்ட் ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ரெகுலர் யூஸில் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு பிறகு வந்து
ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆலோவேரா ஜெல்லாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் வந்து இது வந்து இரிட்டேட்டட் ஸ்கின், இச்சி ஸ்கின் தான் நல்லாவே சூட்ஸ் பண்ணி காம்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். டல் அண்ட் டயர்ட் ஸ்கின் தான் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஸ்லைட் மாய்ஸ்சர் நரிஷ்மெண்ட் வந்து கொடுக்கும். நல்ல ஒரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நல்லாவே காம் பண்ணும். இன்ஃப்ளேமட் ஸ்கின் இருந்தால் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இந்த ஆக்வாலஜியோட க்ளோ ப்ளஸ் ஆக்டிவேட்டட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் ஆலோவேரா ஜெல் மட்டும் வரல, உங்களுக்கு வைட்டமின் சி பப்பாயா வருது. ஸோ நல்ல ஒரு ரீவைட்டலைசிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் என் ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஸ்கின்னை ஹைட்ரேட் சூட்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நல்லா பிரைட்டன்ஸ் பண்ணும், ப்ளஸ் வந்து நல்லா ஹைட்ரேட் ப்ளஸ் க்ளோ வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை டீப்பாக ஹைட்ரேட் பண்ணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும், சூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் இரிட்டேட்டட் ஸ்கின் நல்லா ஸ்ட்ரென்த்ஸ் பண்ணும். ஸோ இது நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். என் ஸ்கின்னில் வந்துட்டு தேவைப்படுற அளவு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து என்னோட ஐ ஏரியாவில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஐ ஜெல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நான் அந்த நிவியாவோட ஃப்ரூட்டி ஷைன் செரி ஷைன் ஃப்ரூட்டி லிப் பாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதான் வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மெயினாக வந்து நான் எதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்கப்பை வந்துட்டு எப்படி நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு 95% to 100% மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான் நான் வந்துட்டு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளென்சிங் ஆயில் ஒரு கிளென்சிங் பாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மிசலர் வாட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது 4 யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு க்ளீன், ஒரு கிளியர் அண்ட் ஒரு நல்ல ஒரு மேக்கப் ஃப்ரீ, டர்ட் ஃப்ரீ, ஆயில் ஃப்ரீ, இம்ப்ரூவ்ட் ஃப்ரீ, நல்ல ஒரு கிளாக்டு போர் ஃப்ரீ ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு மேக்கப் தான் இதில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி காட்டிக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்காக நான் வந்துட்டு காட்டினேன். சும்மா ஒரு சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீனாக நீங்கள் வந்து பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பண்ணாட்டாலும் கூட. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் எல்லாம் ஹைட்ரேட்டாக உங்களுக்கு மார்னிங் அந்த மேக்கப் கொடுத்த அந்த இரிட்டேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி க்ளீனாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக உங்களுக்கு க்ளோவாக உங்களுக்கு வந்துட்டு வச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 கிளென்சிங் ஆயிலுக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேஷியலோட கிளென்சிங் மில்க்குக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா காதி நேச்சுரல்ஸோட கிளென்சிங் மில்க் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டெப் 2 வந்து மேக்கப் ரிமூவர் வைப்ஸுக்கு கலர் பாரோட ஆன் த கோ மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டெப் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ்க்கு நான் வந்து ஜோயோட ஸ்கின் பிரைட்டிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த இபாஹலோட மிசலர் வாட்டர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ நீங்கள் அதே யூஸ் பண்ணலாம், இல்லைனா நான் சொல்கிற ப்ராடக்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டு படுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீன் ஸ்லேட் ஆஃப் ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஒரு மேக்கப் ஃப்ரீ ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்கின் நல்லா உள்ளேருந்து உங்களுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த 4 ஸ்டெப் வச்சு என்னோட மேக்கப் நல்லாவே நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் நான் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் எல்லாமே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு அண்ட் ஜென்டிலான ஸ்ட்ரோக்ஸில் பண்ணுங்கள், ரொம்ப மைல்டு அண்ட் ஜென்டிலான மூமெண்ட்ஸில் பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷ் எஃபெக்ட், ரொம்ப ஒரு இதான எஃபெக்ட் வந்து கொடுக்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். ஸோ இதான் இப்படி தான் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்ல ஒரு மேக்கப் ஃப்ரீ, க்ளீன், க்ளோயிங் ஸ்கின் எனக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ குட்டி குட்டியாக இருக்குது, பம்ப்ஸ், ரெட்னஸ் மாதிரி. இதெல்லாம் மார்னிங் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆயிரும். பிகாஸ் என் பாடி ஹீட்டில் இதெல்லாம் வந்துட்டு வர்றது. அண்ட் ஆல்சோ மேக்கப் வந்து நான் தொடர்ச்சியாக வீடியோக்காக அப்ளை பண்ணுறேங்கிறதுக்காக எனக்கு வந்துட்டு வருது. பட் மார்னிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம்னா எனக்கு இதெல்லாம் நல்லாவே எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.